அழகே அழகு சீரியலில் அடுத்த வரதுக்கான எபிசோடில் நம்ம மலர் இருந்துட்டு இனிமேல் மதியம் சுரேஷையும் எப்போவுமே நான் ஒன்றா தான் விடுவேன். இனிமேல் சுரேஷ் லேட்டாக வந்தால் மதியத்தான் நான் பார்த்துக்க சொல்லுவேன். நீ சொன்ன மாதிரி அப்போ தான் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து சீக்கிரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் இருந்துட்டு சுரேஷ்காக சாப்பாடு செஞ்சு கொடுக்கறத லக்ஷ்மி பார்த்த உடனே புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும். புருஷன் நைட்டில் ரொம்ப பசியோட வீட்டுக்கு லேட்டாக வந்தால் பொண்டாட்டி டைமெல்லாம் பார்க்காம புருஷனோட பசியை ஆற்றணும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு புருஷனுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து நல்லபடியாக வேலைக்கு அனுப்பி விடணும். புருஷன் திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் காத்துட்ருந்து அவருக்காக சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். இதுதான் பொண்டாட்டியோட கடமை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு தேவையான சப்பாத்தியை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. திரும்பவும் லக்ஷ்மி அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா தான் மற்ற க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வருங்க. அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா, அவங்க என்ன எங்கிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி சொன்ன உடனே இல்லை அவங்க தான் புலம்பிட்டு போனாங்க, எதுவுமே எடுத்து வைக்காம போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே எடுத்து வைக்கிறியா, அதனால தான் பின்ன வேலை செஞ்சிட்ருக்கிற போது ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தா எப்படி வேலை செய்ய முடியும், அதனால தான் அவங்க போனதுக்கப்புறமா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.